வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கும் மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனு ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே அந்த பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ மறுபடியும் நம்ம பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக ஃபோட்டோவோட சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்டர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 6 இல்லைனா 7 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை உங்களுக்கு செலக்ட் பண்ணணும். எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறனால லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி கார்னரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை லைட்டாக அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளவரை ஒன்றும் கூட தேவை அப்படின்னா இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அது தேவையான இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் ஏதாவது நேம்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள்ஏ போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். பக்கம் டவுன்லோடு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மொபைல் டேட்டா ஆன் பண்ணி கூட ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர்லேயே நிறைய கலர்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கலரில் உங்களுக்கு டபுள் கலர்ஸ் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஒரு லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பக்கம் பார்டர் இருக்கும். ஸோ பார்டரை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்டருக்கும் கலர்ஸ் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஷேடோ இருக்கும், அதை லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தேவையான அளவுக்கு உங்களோட அந்த ஹாப்பி பர்த்டேன்றதை ஜூம் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது எமோஜிஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சிம்பிளாக ஏதாவது ஒரு 3 எமோஜிஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த பர்த்டேன்றதுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எங்கே நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், நான் இது வந்துட்டு சும்மா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எமோஜிஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு
அப்படியே பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான மியூசிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகும். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.